சசிகலா அணி எம்எல்ஏக்களின் கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் பழனிசாமி இல்லத்தில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செங்கோட்டையன், வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். சொல்லுங்க, முதலமைச்சருடைய இல்லத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஆலோசனை என்னென்ன விவகாரங்கள் இந்த ஆலோசனையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது, எந்தெந்த அமைச்சர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள்? மிகவும் முக்கியமாக ஜெயக்குமார் அதே போன்று செங்கோட்டையன் தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக வந்து ஆலோசனை நடத்திவிட்டு திரும்பி இருக்கிறார்கள். வெறும் ஒரு 20 நிமிடம் ஆலோசனை மட்டுமே இங்கு நடைபெற்று இருக்கிறது. ஜெயக்குமார் வந்தவுடன் வைத்திலிங்கம் வந்திருந்தார். அதே போன்று உடுமலை ராதாகிருஷ்ணன், காமராஜ் உள்ளிட்ட அமைச்சர்களும் தற்பொழுது உள்ளே சென்றிருக்கின்றனர். இதில் ஜெயக்குமாரும் செங்கோட்டையனும் இங்கிருந்து கிளம்பி இருக்கின்றார்கள். நமக்கு கிடைத்த தகவல்படி இன்றைக்கு மிகவும் முக்கியமாக அதாவது டிடிவி தினகரன் எம்எல்ஏக்கள் கூட்டத்தையும் அதே போன்று மாவட்ட செயலாளர், கட்சி நிர்வாகிகளை இன்று மாலை 3 மணிக்கு ஆலோசனை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பாக இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக இவர்கள் தரப்பிலிருந்து தலைமை நிலைய செயலாளர் தான் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும், அதே போன்று அந்த நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்ட வேண்டும். தினகரன் கூட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக இந்த கூட்டம், அதாவது இது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. அதே போன்று ஓபிஎஸ் அணியுடன் பேசுவதற்காக அந்த குழுவானதையும் யார் யார் பேச வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. குறிப்பாக இதில் ஜெயக்குமாரும் செங்கோட்டையனும் தான் அதிக அளவில் இந்த பேச்சுவார்த்தை என்பதை நடத்தி வருவதாக நமக்கு தகவல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை மீண்டும் முதலமைச்சர் இல்லத்தில் அவர் சென்று சந்தித்திருப்பது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முக்கிய நிர்வாகிகளும் இங்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், மற்ற நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகளும் இங்கு முதலமைச்சர் எடப்பாடியினுடைய இல்லத்திற்கு வருகின்றனர். சற்று முன்பு இருவரும் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அதாவது ஜெயக்குமாரும் செங்கோட்டையனும் சென்றிருக்கின்றனர். வைத்திலிங்கம், உடுமலை ராதாகிருஷ்ணன், காமராஜ், சிவி சண்முகம் உள்ளிட்ட அமைச்சர்கள் தற்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் இருக்கின்றனர். குறிப்பாக இன்று மாலை டிடிவி தினகரன் அவர்கள் அழைப்பு எடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது தொடர்பாக எதிர்ப்பும் அதே போன்று என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்ததாக தெரிகிறது. ராஜா, அதே போல இன்று மாலை டிடிவி தினகரன் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு போட்டியாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே வேறு ஏதாவது எம்எல்ஏக்களுடைய கூட்டம் கூட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இது போன்ற ஆலோசனைகள் தான் தற்பொழுது நடைபெற்று இருக்கின்றன. இது தொடர்பாக அவர்களிடம் பேசிய பொழுது இந்த கூட்டத்திற்கு தலைமை நிலைய செயலாளர் தான் அழைப்பிட வேண்டும், அதுதான் சட்டப்படியான நடவடிக்கை, மற்றவர்கள் அழைக்க முடியாது என்று இவர்கள் தரப்பில், அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், தற்பொழுது அமைச்சர்கள் தனியாக இருக்கிறார்கள், இவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி இருக்கின்றனர். இன்றைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது, அதிரடிப்படை நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு சூழ்நிலை, அதாவது அவர் கூட்டத்தை டிடிவி தினகரன் அந்த இடத்தில் கூட்டத்தை நடத்த முடியுமா, நடத்துவதற்கு இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களும் முக்கிய அமைச்சர்களாக தனியாக, அதாவது டிடிவி தினகரனும் சசிகலாவும் வேண்டாம் என்று நேற்று பேட்டியளித்திருந்தனர். இவர்கள் அனுமதிப்பார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றன. தற்போது எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக இன்றைக்கு இவர்கள் போட்டி கூட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்னும் அது சற்று நேரத்தில் தெரிய வரும். நாம் இது தொடர்பாக ஜெயக்குமாரிடம் இங்கு வந்த பொழுது பேச முயன்றாலும் அவர் போட்டி கூட்டம் தொடர்பான முதலமைச்சரிடம் நடத்திய ஆலோசனை தொடர்பாக மீடியாக்களை சந்திக்கவில்லை. இருப்பினும் இந்த விவகாரம் தான், அதாவது டிடிவி அவர்கள் இன்று மாலை கூட்டியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக ஆலோசனை நடைபெற்றதாகவே தகவல்கள் இருக்கின்றன. ராஜா, அதே போல கடந்த ஒரு வாரமாக இந்த அரசியல் நிகழ்வுகள் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு கருத்துக்களையும் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கவில்லை. இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து ஏதாவது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லம் வரை அனுமதிக்கப்படவில்லை. கிரீன்வே சாலையிலேயே செய்தியாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தரப்பிலிருந்து ஜெயக்குமார், அதே போன்று தங்கமணி ஆகியோர் தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் இதுவரை எதுவும் நேரடியாக
தெரிவிக்கவில்லை என்றாலும் அவருடன் ஆலோசனைக்கப்பட்டு கடந்த 2 நாட்களாக வெளிப்படையாகவே தெரிகின்றது. நேற்றும் முதலமைச்சருடைய இல்லத்தில் நேற்று மாலை ஆலோசனை நடைபெற்றது. இன்று காலையும் இந்த ஒரு அரசியல் சூழ்நிலை தினகரன் எம்எல்ஏக்களை அழைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மீண்டும் வந்து அவரிடம் ஆலோசனை நடத்திவிட்டு ஜெயக்குமார் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக முதலமைச்சர் சந்திப்பாரா என்பதில் உறுதியான தகவல்கள் இல்லை. அவரது காலையிலேயே அணுகிய பொழுது அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் இன்றைக்கு எதுவும் பேசுவதற்கு வாய்ப்பில்லை என்று அவரது இல்லம் வரை அனுமதிக்கப்படவில்லை. அதாவது வளாகம் கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய வளாகத்தின் மெயின் வாசலிலேயே மெயின் கேட்டிலேயே ஊடகங்களை நிறுத்தியிருக்கின்றனர். இன்றைக்கு முதலமைச்சர் பாப்பாரா என்றவர்களுக்கும் பாதுகாப்பு அதிகாரிகள் இன்றைக்கு வாய்ப்பில்லை என்றே சொல்லியிருக்கின்றனர். இருப்பினும் இது தொடர்பாக அவருடன் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர் நீதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு விவகாரத்தில் இன்று மாலை தினகரன் அவர்கள் கூட்டியிருக்கக்கூடிய விவகாரத்தில் என்ன மாதிரியாக அணுகுமுறையை கையாள்வது தொடர்பான ஆலோசனை நடைபெற்றிருக்கின்றது. மேலும் இன்றைக்கு ஓபிஎஸ் இல்லத்திலும் கூட ஆலோசனைகள் நடைபெற இருக்கின்றன. அருகில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இல்லத்தில் நேற்று இரவே அவர்கள் அதாவது அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு ஓபிஎஸ் இன்று காலை கிரீன்வேஸ் இல்லத்திற்கு வரவழைத்திருப்பதாக தகவல்கள் சொல்லியிருந்தார்கள். இன்று அவர்களும் வந்த பிறகு அவர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட இருக்கின்றது. இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த தரப்பில் இருந்து ஜெயக்குமார் தான் அதிகமாக பேசி வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. எனவே அது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகின்றது. இன்றைக்கு அவர்களுடனும் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை என்றால் நேற்று சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் இல்லாமல் கட்சியும் ஆட்சியையும் நடத்துவோம் என்று அவர் பேட்டியளித்திருந்தார். எனவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடனான கருத்து ஒத்துப்போவதை அடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்குமான வாய்ப்பும் இருக்கிறது. இது தொடர்பாகவே இந்த ஆலோசனை நடைபெற்றது. சுமார் 20 நிமிடங்களுக்கு மேல் இந்த ஒரு ஆலோசனை என்பது நீடித்திருக்கிறது.